வெல்கம் டு லேர்ன் வித் ரிஷ் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா MySQL வந்து எப்படி ஒரு விண்டோஸ் 10ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ரௌசரில் போய்கிட்டு MySQL அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் MySQL. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ டவுன்லோட் டேப்பை போயிட்டு நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா MySQL கம்யூனிட்டி GPL ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இப்போ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ்னு ஒன்று உண்டு. இதை கிளிக் பண்ணணும். இப்போ இது வந்து என்னன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் காமிக்குது. MySQL லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 8.0.43. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்டலேஷன் காமிக்கும். மேலே உள்ளதும் காமிக்கும், கீழே உள்ளது. நம்ம கீழே உள்ளதான் பண்ண போகிறோம். 8. இதோட டோட்டல் வந்து 354 MB வந்து வரும். இப்போ இது வந்து என்னன்னா 32 பிட்லையும் ஒர்க் ஆகும், 64 பிட்லையும் ஒர்க் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம டவுன்லோட் போட போகிறோம். டவுன்லோட் போட்டோம்னா ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நோ தேங்க்ஸ். இப்போ வந்து லாகின் பண்ணவான்னு கேட்கு. நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ டவுன்லோட் எங்கே பண்ணேன்னு கேட்குது. நம்ம டெஸ்க்டாப்லேயோ டவுன்லோடே எங்கேயாவது நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ டவுன்லோட்னு ஒரு இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ சேவ். ஸோ இப்போ இந்த மாதிரி இது வந்து 354 MB இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன். இப்போ ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒவ்வொன்றா கேட்கும். நம்ம அதுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு நம்ம போவோம். இப்போ நெக்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னன்னா MySQL சர்வர் 8.0. இதை வந்து நம்ம வந்து இந்த ஆரோ மார்க் கொடுத்தோம்னா ப்ராடக்ட் டு பி இன்ஸ்டால்டு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து MySQL ஷெல் கொடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து இந்த 3 இதையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 இதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 3 இதுவும் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவான்னு கேட்குது. எக்ஸிக்யூட். இது 1 by 1 அது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே வருது. இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட்ல என்னன்னா டைப் அண்ட் நெட்வொர்க்கிங், டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர், போர்ட் வந்து 3306 எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குது. நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டோம்னா இந்த பாஸ்வேர்டு எங்கேயாவது ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. பின்னாடி நீங்கள் SQL ஓப்பன் பண்ணல இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து இதுதான் ரிப்பீட்டட் போடணும். போட்ட பாஸ்வேர்டு இது போடணும். ஸ்ட்ரென்த் மீடியம். இப்போ வந்து விண்டோஸ் சர்வீஸ் MySQL 0 ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அக்கௌண்ட் கேட்குது. எஸ் கிராண்ட் ஃபுல் ஆக்சஸ் யூசர்னா இதுதான் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ப்ரோக்ராம் டேட்டா MySQL இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் இந்த நெக்ஸ்ட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ ஃபினிஷ் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு ஃபினிஷ். இப்போ MySQL ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் காப்பி லாக் டு கிளிப் போர்டு சொல்லுது. லாக் டு கிளிப் போர்டுன்றது இப்போ வந்து ஃபினிஷ். இப்போ MySQL வரும்.
MySQL வந்துருச்சு. இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே காப்பி பண்ணியிருக்கோம், வெல்கம் பேட்ச் 2 வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கே காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மை கம்ப்யூட்டர், சி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், MySQL, MySQL Server 8.0 பின் இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. Ctrl C. இப்போ செட்டிங்ஸில் வந்து ஸ்டார்ட் பட்டனில் என்விரான்மெண்ட் வேரியபிள், எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கு. இது சூஸ் பண்ணுங்க. இது சூஸ் பண்ணீங்கன்னா இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். இங்கே பாத் கொடுத்தீங்கன்னா இப்போ நியூ கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். இந்த இடத்துல இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோதான். இப்போ இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு MySQL version வந்து MySQL version 8.0.3 சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி டேட்டாபேஸ் இது பண்ணுறதுன்னா MySQL -u root பாஸ்வேர்ட் -p. இது வந்து டேட்டா பாஸ்வேர்டு வந்து என்னன்னா நம்ம முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ணையில ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ MySQL ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஏதாவது பில்டன் டேட்டாபேஸ் இருக்குன்னு செக் பண்ணணும்னா ஷோ டேட்டாபேஸ் கொடுத்தோம்னா வந்துடும். இப்போ ஷோ டேட்டாபேசஸ் செமிகோலன். ஸோ இப்போ 4 rows இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா MySQL இது. ஸோ கம்ப்ளீட்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம டேட்டாபேஸ் பார்த்தாச்சு. இப்போ இங்கே வந்து கிரியேட் டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள் டிபின்னு கொடுத்தோம்னா கிளிக் ஓகே. ஒரு இப்போ நம்ம ஷோ டேட்டாபேஸ்ன்னு கொடுத்தோம்னா டேட்டாபேசஸ் கொடுத்தோம்னா நம்ம கிரியேட் பண்ணது வந்துருச்சு எக்ஸாம்பிள் டிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்றும். இப்போ நம்ம வந்து ஒர்க் பெஞ்ச் வழியாகவும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நியூ மாடல் கொடுத்தோம்னா அது ஒர்க் பண்ணிக்கலாம். கீழே நான் வந்து MySQL வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.